ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ராசி பலனை காணலாம். இன்று 20/11/2024 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுப முகூர்த்த நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:08. அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 5:39. இன்றைய விளக்கேற்றும் நேரங்கள் வழக்கம் போல் காலை 5 மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை. அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:54 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 9:41 வரை தேய்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. பெருமாள் அனுகிரகத்தால் எல்லா ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபட்டு மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபமான நாள் இன்றைய நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆகவே இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. சாதகமாக இருந்து உங்கள் ஜாதகத்தை பலமாக ஆக்கி கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்து போகும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். முடிந்தால் பெருமாளுடைய பாசுரங்களை பாடுங்கள். பெருமாளுடைய பாசுரங்கள், ஆழ்வாருடைய அமுதங்களை பாடுங்கள். ஆழ்வார் அமுதங்களை பாடி இன்றைய நாளின் கெடுபலன்களை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சிலர் சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நடைபெற இருந்தால் அவர்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். புதிய நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். சிலருக்கு வேலையிலே சிக்கல் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வீண் மனக்குழப்பங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். பெருமாளை வழிபடுங்கள். ஆஞ்சநேயனை வழிபடுங்கள். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள் இன்றைய நாளிலே.
கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. ஆகவே கவனமாக இருந்து பெருமாளை வழிபட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு இன்றைய நாளின் சந்திராஷ்டம சிரமங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான ஆசை உண்டாகும். சென்று வருவீர்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு கிடைக்கும். திடீர் பண வரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். ஆகவே செலவுகளை கவனமாக செய்ய வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். சகல சௌபாகியங்களும் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவலிலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம். பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் என்று அர்த்தம். குன்றம் என்றால் எல்லோருக்கும் தெரியும் மலை, குன்று. திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்துகின்ற அடைமொழி. ஆகவே திருப்பரங்குன்றம் என்று ஆயிற்று இந்த திருக்கோவில். இந்த மலையானது லிங்க வடிவிலே இருக்கின்றது. எப்படி திருவண்ணாமலை அக்னி ரூபமாக இருக்கின்றதோ, இங்கு இருக்கின்ற மலையானது இந்த மலையே லிங்க வடிவிலே இருக்கின்றது. திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அருட்செறிந்த மலை. இந்த திருப்பரங்குன்றத்திலே தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுகப் பெருமான் தவம் இருந்தார். ஆறுமுகப் பெருமான் தவம் இருந்த மலைதான் இந்த திருப்பரங்குன்றம். இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் மேல் இக்குன்றமானது
சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்படுகின்றது. இந்த அற்புதமான திருப்பரங்குன்றம் மலை, இந்த மலையினுடைய உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இந்த மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்றால், கிடைத்தற்கரிய பேறுகள் எல்லாம் கிடைக்கும். அதாவது என்ன சொல்கின்றார் என்றால், தொழுவாரின் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்திலே பாடியிருக்கின்றார். இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வருபவர்களுக்கு அவர்களுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சம்பந்தர் பெருமான் பாடியிருக்கின்றார். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார் என்றால் இந்த மலையினுடைய ஆயுள் எப்பேற்பட்டதாக இருக்கும். இங்கே முருகப்பெருமான் தவம் செய்திருக்கின்றார். ஆகவே இது புராண காலத்திலேயே தோன்றிய அற்புதமான மலை. குரு பக்தியின்றி நாம் ஞானம் பெற முடியாது. எவன் ஒருவன் தெய்வ பக்தி இல்லாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் குரு பக்தி இல்லாமல் குருவை நிந்தித்தால் அவனுக்கு தெய்வத்தினுடைய அருள் எப்போதுமே கிடைக்காது என்கிறார்கள் பெரியோர்கள். புரந்தரதாசர் அருமையாக சொல்கின்றார், குருவை நிந்தனை செய்பவர்களுக்கு கிருஷ்ணருடைய அருள் கிடைக்காது என்று. ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான குரு வணக்கத்தை நாம் நாள்தோறும் செய்ய வேண்டும். ஆகவே குரு பக்தியின்றி நம்மால் ஞானம் பெற முடியாது. அதனால்தான் குரு பக்தியை பற்றி எண்ணற்ற ஞானிகள் பாடியிருக்கின்றார்கள். கைலாயத்திலே பார்வதி தேவிக்கும் சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது சிவபெருமான் முருகனுக்கு மட்டும் உபதேசிக்கவில்லை, பார்வதி தேவிக்கும் பிரணவத்தின் பொருளை உபதேசித்தார். அந்த பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன்னுடைய தாயாரின் மடியின் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டார். ஆகவே முருகப்பெருமான் 2 முறை இந்த உபதேசத்தை கேட்டிருக்கின்றார். ஒன்று சுவாமி மலையிலே, மற்றொன்று பார்வதி தேவிக்கு சிவனார் உபதேசிக்கும் போது அவருடைய மடியிலே அமர்ந்தும் கேட்டிருக்கின்றார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் குருவின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முறை. மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தை அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியாலே இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ததாக வரலாறு. அங்கு காட்சி கொடுத்த சிவனும் பார்வதியும் முருகப்பெருமானுக்கு காட்சி தருகின்றார்கள். அவர்கள் இங்கு பரங்கிரிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். அதாவது இங்கு இருக்கின்ற சிவபெருமானுக்கு பரங்கிரிநாதர் என்று பெயர், தாயார் பார்வதி தேவிக்கு ஆவுடை நாயகி என்று பெயர். அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்ற பெயரிலே வழங்கி வருகின்றது. எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலிலே சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே முருகனை அவன் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான திருப்பரங்குன்றம் முருகனை அனைவரும் சேவித்து முருகனுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். முருகனுடைய அருளால் அனைவருக்கும் நல்ல ஞானம், கல்வி, தெளிவு கிடைக்க வேண்டும். தெளிவு வந்துவிட்டால் நம்முடைய பக்தி சுத்தமானதாக இருக்கும். எனவே அனைவருக்கும் நல்ல தெளிவுள்ள பக்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.